ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. காகபுஜண்டருக்கு எதுக்கு சொல்கிறோம், நம்ம அவெஞ்சர்ஸில் பார்க்குறோம்ல, டைம் ட்ராவல் பார்க்குறோம், ரொம்ப வருஷம் ரிப்பீட்டட்லாம் பார்க்குறோம்ல. ஆனால் இதெல்லாம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நூல்கள் சுவடிகளாக எழுதி அதை எப்படி பண்ணணுன்ற மெக்கானிசம் வரைக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பிரம்மா அந்த ஒருத்தர்னு சொல்ல முடியாது, பதவி. பிரம்மா, இந்திரன் இதெல்லாம் பதவிங்க. அதில் ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த பிரம்மா யாருன்னு பார்த்தா ஆஞ்சநேயர். அது முன்னாடியே ஆயிருக்கணும். அதாவது எப்படி கணக்கு சொல்லுவாங்கன்னா, வசிஷ்டர்ன்றவர் ராமருடைய குரு. அந்த வசிஷ்டரே 7 தடவை அவருடைய பிறவியை பார்த்தவர். பரசுராமர்ன்றவர் சிரஞ்சீவி. ஆனால் பரசுராமரையே 6 தடவை பார்த்துருக்காரு. காகபுஜண்டர் தவம் பண்ண மலைன்னே சொல்லி திருப்பரங்குன்றம் பக்கத்தில் மதுரையில் இருக்குது. காகபுஜண்டர் மலைன்னு சொல்லுவாங்க. வசிஷ்டர் காலில் வந்து விழும்போது அவர் சொல்லுவாரா, இது உனக்கு 8வது ஜென்மம், வா என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஜீவ சமாதியை பிடிக்கணும்னா, ஒன்று அந்த சித்தர் பிறந்த நட்சத்திரமோ, பெஸ்ட்டு அவங்க எந்த நட்சத்திரத்தில் மறைஞ்சாங்க அந்த நட்சத்திரத்துக்காரங்களாக இருந்தால் சூப்பர். முக்கியமாக நம்ம அகத்தியர் தானே எல்லா சித்தருக்கெல்லாம் சித்தர் அப்படின்னு சொல்றோம். ஆமாம். அப்போ காகபுஜண்டர் ஏன் டவுட் கேட்கணும்? அவர் எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தவர். இன்னொன்று எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, என்னை ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி சென்னையில் காகபுஜண்டர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வா. சென்னையில் எங்கே? அதான் அவங்ககிட்ட கேட்டேன், எப்படிங்க ஐயா சிரஞ்சீவிக்கு எப்படி ஒரு ஜீவ சமாதி வரும்? உடலே இல்லை, பல யுகங்களுக்கு ஒரு தடவை உடல் மாறும். நீங்கள் அங்கே இருக்க லிங்கம் பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரகமே வந்து நம்ம பார்க்குற ஒரு ரெகுலரோட விக்கிரகம் மாதிரியே இருக்காது. அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர். ஐயா இது என்னதுங்கன்னா, இது என்னன்னு சொல்ல முடியாது, கலர் மாறிக்கினே இருக்கும். IBC பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு டாக்டர் டிவைன் தினேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட சித்த மார்க்கம் தொடர்பிலும் சில சித்தர்களினுடைய வரலாறு தொடர்பிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். காகபுஜகண்டர் சித்தருக்கெல்லாம் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்ட அளவுக்கு அவருக்கு வந்து அது மனைவியோடு அருள் பாலிக்கிற ஒரு சித்த பெருமான் தான் காகபுஜகண்டர்னு சொல்லுவார். மக்களுடைய வாழ்க்கைக்கும் காகபுஜகண்டருக்கு முடியல அவ்வளோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காகபுஜகண்டர் யார், அவரை பற்றி சொல்லுங்க. இது இன்னொன்று, நம்ம காகபுஜண்டர்னா இப்போ நம்ம சித்தர்கள் பற்றி நிறைய தெரியும். இப்போ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சித்தர்கள் பற்றிலாம் தெரியும். அப்போ நம்ம திருப்பி அதையே பேசணுன்றதை விட எங்கே மிஸ் ஆகுதுன்னா, எதோட கம்பேர் பண்ணணும் நம்மளுக்கு தெரியல. காகபுஜண்டர் சித்தர், சரி, ஒரு கதை கேட்க போகிறோம், அடுத்து 15-20 நிமிஷம், அவ்வளோதான். அப்படி இல்லை. அது எந்த அளவுக்கு உண்மை, சயின்ஸோடு எப்படி கம்பேர் பண்ணணும், மற்ற சிவிலைசேஷனில் எப்படி நடக்குதுன்றதுலாம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய பேர் நம்ம சித்தர்கள்லாம் சொல்கிறோம்ல, நம்மளை அது பொய்ன்னு நம்மளை சொல்லி ஒருத்தர் ஏமாற்றிருப்பாங்கல்ல, அவங்க நம்மளை அது ஏன் ஏமாத்துறேன்னு சொல்கிறேன்னா, நம்மளை அது பொய்ன்னு ஏமாற்றிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க வேறு லெவலில் வளர்ந்துட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நியாயமாக அதை எடுத்தாங்கன்னா, நீங்கள் ஐன்ஸ்டைன் எடுத்தாலும் சரி, எடிசன் எடுத்தாலும் சரி, நீங்கள் டெஸ்லா எடுத்தாலும் சரி, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியோட நிறைய தொடர்பு இருக்குது. இதை ஐன்ஸ்டைன்லாம் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஓப்பன்ஹைமர்ன்றவர் தான் நியூக்ளியர் பாம்பை தயாரித்தவர். அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, நான் நியூக்ளியர் பாம் தயாரித்தது பகவத்கீதையில் இருந்து தான்ட்டு. இப்போ காகபுஜண்டருக்கு எதுக்கு சொல்கிறோம், நம்ம அவெஞ்சர்ஸில் பார்க்குறோம்ல, டைம் ட்ராவல் பார்க்குறோம், ரொம்ப வருஷம் ரிப்பீட்டட்லாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் அவெஞ்சர்ஸில் பார்த்து கை தட்டிகிட்டு இருக்கோம், பலாயிரம் கோடிகளில் வசூல் போயிட்டுருக்கு. அது உண்மைன்னு நம்ம நம்புகிறோம், அவெஞ்சரை உண்மைன்னு நம்புகிறோம். ஆனால் இதெல்லாம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நூல்கள் சுவடிகளாக எழுதி அதை எப்படி பண்ணணுன்ற மெக்கானிசம் வரைக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் மெயின் யாருன்னா காகபுஜண்டர். சரிங்களா? இப்போ இந்த காகபுஜண்டர் அப்படின்றவர் என்னென்னா, இவருக்கு வந்து நிறைய கிளை கதைகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாரும் எல்லாமே ஒத்துப்பாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்கவும் வேணாம். அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கலாம், உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை நம்ம பண்ணலாம். ஆனால் இவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பிறந்த சித்தர், பல யுகங்கள், அதாவது பல பிரம்மாவை பார்த்தவர்ன்றாங்க. அதாவது இப்போ உங்கள் பேர் தாட்சாயணி, எஸ், ஆங்கர்ன்றது இன்னொருத்தர் வந்து உக்காந்தாலும் ஆங்கரில், அதேமாதிரி தான் பிரம்மான்றது ஒரு பதவி, ஒரு மனுஷன் கிடையாது. சிவன்றவர் ஒருத்தர், அது அரூபம், பட் நம்ம ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் பிரம்மா அந்த ஒருத்தர்னு சொல்ல முடியாது, பதவி. பிரம்மா, இந்திரன் இதெல்லாம் பதவிங்க. அதில் ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த பிரம்மா யாருன்னு பார்த்தா ஆஞ்சநேயர். அது முன்னாடியே ஆயிருக்கணும். அவருக்கு வந்து ஒரு வேறு அசைன்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அதுதான் அந்த அகோபிலம் ஆக்சுவலாக.
ஸோ இந்த பல பிரம்மாவை பார்த்தவர் காகபுஜண்டர். ஒரு பிரம்மாவுக்கு எத்தனை வருஷம்னு பார்த்து ஒரு கால்குலேஷன்னா அது பில்லியன் இயர்ஸில் போகும். அதாவது எப்படி கணக்கு சொல்லுவாங்கன்னா, வசிஷ்டர்ன்றவர் ராமருடைய குரு. அந்த வசிஷ்டரே 7 தடவை அவருடைய பிறவியை பார்த்தவராம். பரசுராமர்ன்றவர் சிரஞ்சீவி, ஆனால் பரசுராமரையே 6 தடவை பார்த்துருக்காரு. அதாவது பரசுராமர் சிரஞ்சீவி, அவர் இறக்க மாட்டார், அவர் தெய்வம் அவர். ஆனால் என்னென்னா அந்த யுகங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக அந்த பரசுராமர் வந்துகிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி 6 தடவை பரசுராமரை பார்த்துருக்காராம். அந்த மாதிரி அத்தனை சர்க்கிளை பார்த்தவர் தான் காகபுஜண்டர். சரிங்களா? அவருடைய வரலாறில் அவருடைய பிறப்பு பற்றி பார்க்கணுன்னா நிறைய கதைகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வரலாறையும் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அதில் நிறைய மேனிப்புலேஷன் நடந்துச்சு. அதனால் ஓரளவுக்கு லாஜிக்கலாக இருக்கிறத எடுத்துக்கணுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மகாமேரு மலை இருக்குல்ல, அந்த மலையில் அவர் ஈசானிய மூலையில் தான் கற்பக விருட்ச மரம் இருக்குது. சரிங்களா? அது கல் வடிவில் கற்பக விருட்ச மரம் இருக்குது. அந்த மரத்தில் தான் அவர் காகமாக இருக்கிறாருன்றது ஐதீகம். அது என்னென்னா, முன்னாடி ஒரு காலத்தில் சிவபெருமான் பார்வதி தாயார் இருக்கும்போது அவங்க அங்கே சந்திரனும் அன்னப்பறவைகளோட சேர்ந்து இனச்சேர்க்கமாகி 21 குழந்தைங்க பிறந்தது. அதில் 20 அன்னப்பறவையாகவும் 1 காகமாக வந்திருக்கு. அது அந்த தாய் அன்னப்பறவையோட அந்த கற்பக விஷயத்தில் இருந்ததாகவும், அங்கேருந்து அவங்க அந்த 20 பேரும் தாய் பறவையோடு முக்தி அடைஞ்சிட்டாங்க. இவர் மட்டும் காகமாக இருந்து அந்த உடல்களை பார்த்துக்கிட்டாருன்ற மாதிரி வரலாறு வரும். அதுக்கப்புறம் அவர் அந்த சிவ வழிபாட்டில் ஜாஸ்தியாக வந்தார். அவரும் நிறைய பிறவிகள் எடுத்திருக்கார். அதாவது அந்த ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இவரும் ஒருத்தர். இவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஹரியும் சிவனும் ஒன்றுன்றது எந்த அளவுக்குன்னா, பல பிறவிகள் எடுக்கும்போது ஒரு பிறவி எப்படின்னா காசியில் எடுத்திருப்பார். அவர் காசியில் ராமர் வழிபாட்டு குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் சிவபெருமான் மேலே ஆசை அவர் அங்கேருந்து உஜ்ஜயினி போய் மகாகாலேஸ்வர் கோவிலில் அங்கே ஒரு குருமார்கிட்ட இருந்துட்டு அவர் சிவனையே வழிபட்டு இருந்தார். ஆனால் அங்கே சொல்லுவாங்களாம், சிவன் மட்டும் இல்லை, ராமனும் சிவனும் ஒன்று சேர்த்து வழிபடுன்னு. இவர் அவர் குரு மேலேயே ஒரு கோவமா, என்னையே நீ ராமனை கும்பிட சொல்கிற, நான் சிவனை மட்டும்தான் கும்பிடுவேன்னு. அப்போ என்னென்னா, சிவன் கோவிலில் வழிபட்டு இருக்கும்போது அவர் குரு வந்துட்டுருக்காரு. அவருக்கு தெரியும் இவர் என்ன ராமாவும் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, அதனால் கண்ணை மூடிட்டு கண்டுக்காத மாதிரி இருப்பாராம். அது ஒரு குரு சாபம் மாதிரி. அது என்ன சொல்லுவாங்க, குரு விட்டாருன்னு சொல்லுவாங்க, இல்லை சிவனே தண்டிச்சாருன்னு சொல்லுவாங்க. குருவை நீ மதிக்கலை, என்ன நடந்தாலும் குருவை நீ மதிக்கலை, அதனால் நீ குரு வரும்போது மலைப்பாம்பு மாரி உக்காண்டிருந்தல்ல, நீ மலைப்பாம்பாவே மாறிடு, அதுவும் பல பிறவிகள் எடுத்து மாறு அப்படின்ட்டு ஒரு சாபம் வந்ததாகவும், அதுக்கப்புறம் குருவே சிவபெருமான் கிட்ட அந்த விமோச்சனம் கேட்டு அவர் விமோச்சனம் என்ன தருவார்னா, ஓகே நீ பல பிறவி நீ கொடுத்தது தான், உனக்கு இறப்பில்லை, பிறந்துக்கிட்டே இருப்ப. ஆனால் எப்படி மாறோன்னா, நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ பிறப்ப, எப்போ இறக்கணும்னு நினைப்பியோ அப்போ இறப்ப, திருப்பி எப்போ பிறக்கணுமோ அப்போ பிறந்தப்ப, என்னவா பிறக்கணும் நினச்சாலும் நீ அந்த மாதிரி பிறந்தப்ப, பல யுகங்கள் இதுக்கப்புறம் நீ யுகமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்ப, என்னென்ன நல்லது செய்யணுமோ நல்லது செய் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி தான் பல பிறவிகள் பல ராமர் பல வசிஷ்டரை பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. பல பிரம்மாக்களையே பார்த்துட்டு வந்தவர். அதுவும் எப்படி அது அப்போது உலகம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, அப்போ வசிஷ்டர் கேட்பாராம் ஒரு தடவை. வசிஷ்டர் தேடி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் இறக்காமே இருக்கார், அவரை கேட்கணும். வசிஷ்டர் காலில் விழுந்து தேடி காலில் விழுந்து கேட்பார். அது காகபுஜண்டர் தவம் பண்ண மலைன்னே சொல்லி திருப்பரங்குன்றம் பக்கத்தில் மதுரையில் இருக்குது. காகபுஜண்டர் மலைன்னே சொல்லுவாங்க. வசிஷ்டர் காலில் விழும்போது அவர் சொல்லுவாராம், இது உனக்கு 8வது ஜென்மம் வா, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாராம். அப்போ சொல்லுவாராம், நீங்கள் இறப்பே இல்லாமல் திருப்பி வரீங்க, நீங்கள் எப்படி அது உங்களால் எப்படி முடியுதுன்னு கேட்கும்போது பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஜீவ சமாதிகளுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த ஜீவ சமாதிகளும் நம்ம கேட்குறோன்னா, எல்லா முனிவர்களும் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. இன்னும் அந்த சித்தர்கள் அதுக்குன்னு நம்ம எல்லா ஜீவ சமாதிக்கும் ஓட முடியாது, நம்மளுக்கு இந்த ரெகுலர் வாழ்க்கை இருக்குது. அப்போ எந்த ஜீவ சமாதியை பிடிக்கணும்னா, அந்த சித்தர் பிறந்த நட்சத்திரமோ இல்லை பெஸ்ட்டு, இது என்னோட கருத்து, பெஸ்ட்டு அவங்க எந்த நட்சத்திரத்தில் மறைஞ்சாங்க அந்த நட்சத்திரத்துக்காரங்களாக இருந்தால் சூப்பர். முக்கியமாக காகபுஜண்டர் அவிட்ட நட்சத்திரம். சரிங்களா? இப்போ அவிட்ட நட்சத்திரம்காரங்கன்னா, இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க இவருடைய சமாதிக்கு போயிட்டு வந்தால் சூப்பர். ஸோ அந்த சமாதிகள்லாம் நம்ம சொல்ல போகிறோம். பட் இந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொன்றா கேட்டுக்கிறது பெருசு இல்லை, இத்தனை சித்தர்கள் சொல்கிறோம்.
உங்களுடைய நட்சத்திரம் எந்த சித்தர்களுக்கு நம்ம எந்த சித்தருக்கு மேட்ச் ஆகுது அதை எடுத்து. இவர் வந்து அவிட்ட நட்சத்திரம், எல்லாரும் போகலாம், அவிட்ட நட்சத்திரம் கண்டிப்பாக போகலாம். சரிங்களா? பூமிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். பூமியை, அதாவது 4 யுகத்துக்கு ஒரு தடவை பூமியை அழிஞ்சு திருப்பி உருவாகும். அதுக்கு நடுவுலே நிறைய பிரளயம் வரும். அந்த நிறைய பிரளயம் வரும்போது என்னென்னா காக்காவை மாறிடுவார். இருக்கிற பறவையிலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பறவைனா காக்கா. பறவைகளில் யார் ராஜா? ராஜாளி. கழுகு ராஜா. கழுகை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பறவை இருக்கு, என்னன்னு தெரியுமா? காக்கா. எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். கழுகுக்கு என்ன வீக்னஸ்னால், கழுகு தலை மேலே போய் உட்காந்திங்கன்னா கழுகால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கஷ்டப்படும். காக்கா என்ன பண்ணால் கழுகு தலை மேலே உட்காந்து கொட்டும். சரிங்களா? அதுதான் காக்கா. ஏன்னா காக்காவுக்கு தான் அந்த இன்டெலிஜென்ஸ், யாரை எங்கே அடிக்கணும்ன்ட்டு. காக்கா வெரி இன்டெலிஜென்ட். நீங்கள் நான் ஜப்பானில் இருந்தேன்னா இது என் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். நான் ஒரு தடவை ஒரு ரொம்ப ரிமோட்டில் இருக்கும்போது ஒரு டிராஃபிக் சிக்னலில் யாருமே இல்லை, யாரெல்லாம் ரோட்டை, ஏன்னா நான் போகலை, என் பக்கத்தில் காக்கா நின்று இருந்தது க்ராஸ் பண்ணாமல், ரெட் சிக்னல் இருக்கும்போது. நீங்கள் நம்புறேன்னா கூகுள் அடிச்சு பாருங்கள், ஜப்பான் க்ரூன்லாம் அடிச்சு பாருங்கள், அவ்வளோ வீடியோ வரும். இது என் கண்ணாலே பார்த்துருக்கேன். காக்காவுக்கு வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட். நம்ம பித்ருக்கள்லாம் சொல்கிறோம்ல, அதனால தான் காக்காவெல்லாம் பித்ருன்னு சொல்கிறோம். அவ்வளோ இன்டெலிஜென்ட் காக்கா. அந்த காக்காவாக மாறி நான் அந்த மேருமலையில் போய் உக்காந்துருவேன். அதே கற்பக மேருமலையில் உக்காந்துருவேன். நான் வந்து உலகத்தை எதுவுமே இல்லாமல் பார்த்துருக்கேன். மரம் செடி கொடி எதுவுமே இல்லாமல் வறண்ட பூமியாகவும் பார்த்துருக்கேன், ஐஸாகவும் பார்த்துருக்கேன், மக்கள் இருந்தும் பார்த்துருக்கேன், வெறும் தண்ணியிலேயே பார்த்துருக்கேன், எரிமலை வந்தும் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் காகமாக உட்காந்து பார்ப்பேன். சரி, பூமியை பிரளயத்தில் மாட்டுதில் மொத்த பூமி, அப்போ எங்கே இருப்பீங்க? அப்போ நான் அவிட்ட நட்சத்திரமாக மாறி நட்சத்திரமாக இருப்பேன். சரியாயிட்ட பிறகு திரும்பி வருவேன். இது ஒன்று. இன்னமும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பூமி அந்த பிரளயம் நடக்கும்போது பாதுகாக்கிறவர் யார்? விஷ்ணு. சரிங்களா? அப்போது விஷ்ணு என்ன பண்ணுவார்னா, இப்போ பார்க்கடலில் அவர் அமைதியாக தான் இருப்பார். பிரளயத்தை யார் பண்ணுவாங்கன்னா சுதர்சன சக்கரத்தை விட்டு சுதர்சன சக்கரம் போய் பண்ணணும். அது போகுதா இல்லையா முதலாளி பார்ப்பார்ல, மிஷின் வேலை செய்தா இல்லையான்ட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் நின்றுச்சான், ஒரு நிமிஷம். என்னடான்னு பார்த்தா காக்காவா உக்காண்டது இவர் சுதர்சன சக்கரத்தையே ஒரு நிமிஷம் நிறுத்த வச்சாராம். அதுக்கப்புறம் திருப்பி போச்சான். அப்போ தான் அவர் பார்த்தாராங்க, ஓகே இவன் ஒன்றும், இந்த காக்கா ஒன்றும் உயிரோட இருக்குது அப்படின்ட்டு. ஒன்றும் கொஞ்சம் நாளில் அந்த பிரளயம் முடிஞ்சு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போ சரி ஓகே போய் பார்க்கலான்னு விஷ்ணு பகவான் எழுந்துக்கும் போது அவர் காலில் என்னமோ ஒட்டிகிட்டு இருந்தான். என்னென்னு பார்த்தா அவர் சுண்டு விரலில் ஒரு உருவம் தான். என்னென்னு உத்து பார்த்தா காக புஜண்டர். புஜண்டர்னா சின்னது, காக புஜண்டர் சின்ன காக்கா அவரோட சுண்டு விரலில் ஒட்டியிருந்தது தான். அந்த பிரளயம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் எங்கே இருந்தால், இப்போ நம்ம கேட்போம்ல உலகமே இருந்துச்சான் காக்கா எங்கே இருந்துச்சுன்னு, விஷ்ணுவோட காலில் இருந்துச்சுன்றாங்க. அவர் நட்சத்திரமாக மாறி இருந்தாருன்றாங்க. எனக்கு இது பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம். இப்போ நம்ம போலேயே செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம்ல, எலன் மாஸ்க் அனுப்புகிறாருல, அது மாதிரி அவர் போயிருக்க முடியாதா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இதில் பின்னாடி ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு தெரியும். இது நம்ம பண்ணுறனாலும் உண்மையாக சொல்கிறேன், வெளிநாடுகளில் அவ்வளோ நடந்துட்டுருக்கு. நம்மளோட ஓலைச்சுவடி எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு மேலே அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரிங்களா? லண்டன் மியூசியத்துக்கு போனாலே உங்களுக்கு அவ்வளோ கட்டாக கிடைக்கும். லண்டன் மியூசியத்தில் தான் வெளியே தெரியுது, ஒன்றும் மற்ற மியூசியத்தில் எங்கே மறைச்சி வச்சிருக்குது. இன்றைக்கி லண்டனில், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, லண்டனில் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க நம்மளை ஆண்டிருந்த பூமி எல்லா நாட்டுகள்லேயும் இருக்குது. ஒவ்வொன்றா இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கோம், எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த காகமாக இருந்து இது பண்ணுறவர் அவ்வளவு. இவர் வந்து அகத்தியரோடவும் இருந்திருக்காரு. பல சித்தர்கள் டவுட்டு அப்படின்னா அது கேட்கக்கூடிய ஐயா இவராக தான் இருக்கார். சரிங்களா? எதுக்காக அவரை கேட்குறாங்க, டவுட் கேட்குறாங்க? நம்ம அகத்தியர் தானே, எல்லா சித்தருக்கெல்லாம் சித்தர் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம். அப்போ காகபுஜன்ற ஏன் டவுட் கேட்கணும்? அவர் எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தவர். இன்னொன்று, நிறைய சித்தர்களுக்குன்னு சில வழிமுறைகள் அவங்கவுங்க டைப்பே இருக்குங்க. இப்போ நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி இருப்போமா? இல்லை. அந்த மாதிரி தான் அகத்தியர்லாம் சொல்லுவாங்க, அந்த ஏதோ இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மூச்சு விடுவாருன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த தவணையிலேயே இருக்கவர் போய் சும்மா டவுட் கேட்டால் கஷ்டம். அதனால் இன்னொன்று, இவர் வந்து எல்லா சீனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ் இவர். ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அகத்தியருக்கும் முன்னாடி பிறந்தவர்னு சொல்கிறாங்க. எனக்கு அதோடைய எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா அகத்தியரும் நம்ம சிவன் மாதிரி பார்க்குறோம், அதனால் யார் முன்னாடி பின்னாடின்னு தெரியல. ஆனால் இவர் வந்து ரொம்ப மூத்த சித்தர். இவர்கிட்ட டவுட்ஸ் கேட்கறதுக்கு அவ்வளோ போவாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, என்னை ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி சென்னையில் காகபுஜண்டர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வா அப்படின்னா. சென்னையில் எங்கே இருக்கு? அதான், சென்னை மாதிரி புனித பூமி எதுவுமே இல்லை. அதனால தான் சென்னை இன்றைக்கும் கேபிட்டலாக இருக்குது. ஃபஸ்ட்டு திருச்சியை கேபிட்டலாக ஆக்கலான்னு இருந்தாங்க. ஆனால் சென்னை இன்றைக்கும் கேபிட்டல்னா சென்னை புண்ணிய பூமி. அதுலேயும் சென்னையில் எது நம்ம புண்ணிய பூமி? சென்னையிலேயே புண்ணிய பூமி எதுனா வட சென்னை தான். சென்னையில் 100 ஜீவ சமாதிக்கு மேலே இருக்குது. அதிகமான ஜீவ சமாதி வட சென்னையில் தான் இருக்குது. அதுவும் எங்கன்னா திருவெற்றியூர். திருவெற்றியூர்ன்றது பேரே திருவெற்றியூர், வெற்றிக்கான ஊர்.
பழங்காலத்துலேருந்து அந்த ஷிப்மெண்ட் சொல்லுவாங்க, பல கோடிக்கணக்கான பிஸ்னஸ்கள் நடந்த ஊர், பட்டினத்தார் இருக்கிற ஊர். அந்த ஊரில் தான் அவருடைய ஜீவசமாதி இருக்குது. சரிங்களா, காகபுஜண்டருடைய ஜீவசமாதி இருக்குது. என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்த டவுட் என்னன்னா, அவர் சிரஞ்சீவி, அவருக்கு எப்படி ஜீவசமாதி? ரொம்ப லாஜிக். அவருக்கு எப்படி அங்க இருக்கிறவர் வந்து தாமோதரன் ஐயான்றவங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் கோவிலை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அவரோட குடும்பமே அங்கே தங்கியிருக்காங்க. அவங்க தான் ஃபுல்லாக பராமரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கோயில் போகிறவங்க ஐயாவை பார்க்கலாம். ஒரு பையன் திருநாவுக்கரசு, மணிமேகலை அம்மா அவங்க தான் பார்க்குறாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், எப்படிங்க ஐயா சிரஞ்சீவிக்கு எப்படி ஒரு ஜீவசமாதி வரும்? உடலே இல்லை. பல யுகங்களுக்கு ஒரு தடவை உடல் மாறும், அதில் ஒன்று இது அப்படின்னாரு. அப்புறம் நம்ம தேடி பார்க்கும்போது தான் காகபுஜண்டர் ஐயா ஜீவசமாதியோ தவம் பண்ண இடம் நிறைய இருக்குது. மெயினாக ஜீவசமாதிகள் கோர்னு ஒரு 18 பிளேஸ் கிட்ட இருக்குது. 17-18 பிளேஸ் கிட்ட இருக்குது தமிழ்நாட்டில். மெயினாக நான் பார்த்தது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் நீங்கள் அங்கே இருக்க லிங்கம் பார்த்தீங்கன்னா, அது அந்த விக்கிரகமே வந்து நம்ம பார்க்குற ஒரு ரெகுலரோட விக்கிரகம் மாதிரியே இருக்காது. அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர். ஐயா இது என்னதுங்கன்னா, இது என்னன்னு சொல்ல முடியாது, கலர் மாறிக்கினே இருக்கும்ன்றாரு. அந்த விக்கிரகம் வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும். 9 கலர் வரும் தம்பி. ஒரு நாள் நீ நம்மளுக்கே தெரிஞ்சு 7 கலர் தானே சார்? இல்லை, 9ன்றது தான் மெயின். நம்மளுக்கு தெரிஞ்சது 7, 9 கலர் தான் மெயின். 9 கிரகங்களை குறிக்கிறது. எனக்கு அவர் 9ன்னு தான் எனக்கு டக்குன்னு பிடிச்சிச்சு. நீ நம்ம 7ன்னு சொல்கிற விப்ஜியாக இருமா, அதை நம்ம வெஸ்டர்ன் டைப்பில் படிக்கிறது 9. அந்த 9 கலர் வரும். அதில் அபிஷேகம் பண்ணும்போது தெரியும். நான் தான் ஐயா நான் உத்து பார்த்துருக்குது. நீ பொறுமையாக உட்காந்து குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு பாரு, இல்லை உனக்கு ஒரு நாள் வரும் காட்சி, நீ அன்றைக்கி பாரு அப்படின்னா 9 கலராக மாறும். எனக்கு நான் பார்க்கும்போது தெரிஞ்சு இது ஒரு நார்மல் விக்கிரகம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.